பெருமாள் முருகன் சிறுகதைகள். நீர்ச்சங்கிலி. வாசிப்பது சந்தீப். நீர் சொட்டும் சப்தம் எவ்வளவு நேரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பது அவனுக்குத் தெரியவில்லை. ஆனால் உறக்கத்தின் ஆழ்பள்ளத்துக்குள் உணர்வற்று வீழ்ந்து கிடந்த அவனை மெதுமெதுவாக தூக்கி வந்து நிறுத்தியிருப்பது இந்தச் சப்தம்தான். கண்கள் பிரிபடவே விரும்பவில்லை. மீண்டும் மீண்டும் அடம் பிடிக்கின்றன. பகலின் அலைச்சல் கனம் இரும்பு கொண்டாய் இமைகளின் மீது உட்கார்ந்திருக்கிறது. எனினும் காதோரம் பெரிய சம்மட்டி ஓசை போலச் சொட்டுச் சப்தம் பொங்கி வீழ அதிர்ந்து இமைகள் பிரிகின்றன. அருகில் மிக நெருக்கத்தில் கணேசன் படுத்திருப்பது தெரிகிறது. விடிவிளக்கின் மெளன ஒளியில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவன். பால் வடியும் குழந்தைமை மாறாத முகத்தில் சாம்பல் மீசை மயிர்கள் மின்விசிறிக் காற்றில் மெலிதாக அசைகின்றன. கன்னக்கதுப்புகள் இறுகி எந்த நிகழ்வுமின்றி தூக்கத்தில் இருக்கிறான். ஒன்றிரண்டு பருக்கள் வெட்கத்தோடு மெல்ல எட்டிப் பார்க்கின்றன. வறட்சி பொதிந்த உதடுகள் லேசாக கருமை படரத் தொடங்கியிருப்பதைக் கூட பார்க்க முடிகிறது. போர்வையை முற்றாக உதறி எறிந்துவிட்டு கலைந்து கிடக்கிறான். மாநிறம் பொலியும் அவன் மார்புக்கூடு சீராக ஏறி இறங்குகிறது. அக்குளில் வழிக்காத மயிர்கள் ஒட்டிப் பிணைந்து மெலிந்த வியர்வை நாற்றத்தை நாசியில் ஏற்றுகின்றன. அந்த நிலையில் கணேசனை பார்க்க ஏனோ அவனுக்கு இதுவரை இல்லாத பிரியம் சுரக்கிறது. அத்தோடு மிகப் பெரும் பரிதாபமும் சூழ்கிறது. வெகுநேரம் பேருந்தில் வந்த அசதியினால் கணேசனுக்கு இந்த பரிதாபத் தோற்றம் வந்து சேர்ந்திருக்கலாம். அவன் மார்பில் கை வைத்து ஆறுதலாக தட்டிக் கொடுக்கத் தோன்றுகிறது. அது அவன் தூக்கத்தை கெடுத்தது போலாகிவிடலாம். வேண்டாம். திரும்பி படுத்துக் கொள்கிறான். நீர் சொட்டும் சப்தம் இப்போது மெல்லிய முனகலாக கதவுக்கு அப்புறமிருந்து. குழாயை மூடாமல் விட்டுப் போனது யார்? பழுதுபட்டிருக்குமோ? படிப்படியாக அது எப்படி மிகப் பெரும் அரக்கப் பிளறல் போல உருவம் பெறுகிறது. ஒரு சொட்டு தொம்மென அவரது செவிப்பறைக்குள் விழுந்து அதிர்ந்ததும் ஏற்படும் இடைவெளி. அந்த இடைவெளி பற்றி வைத்திருக்கும் இறுகிய மெளனம். மெளனத்திற்குள் கண்ணுக்குத் தெரியாமல் திரளும் அந்தச் சொட்டு. கதவை மூடி அறைக்குள் படுத்திருந்த போதும் மிகத் தெளிவாக உணர முடிகிறது. கதவைத் துளைத்துக் கொண்டு அவன் மூளை பார்க்கிறது. வெறுமை படிந்த குழாயில் எங்கிருந்து வருகிறது என்பதே தெரியாமல் அதன் திறந்த முனையில் மெல்ல உருளும் நீர். புலனறியாத காற்று வந்து அதனுள் புகுந்து ஊதிப் பெருக்குகிறது. எங்கே ஓடினாலும் துரத்திக் கொள்கின்ற தேனீக்கள் சூழ்ந்த தேனடை போல அது ராட்சச உருவம் கொள்கிறது. அதுவரைக்கும் கூட மனம் தாங்கிக் கொள்ளும். அதன்பின் குழாயின் கைப்பிடி நெகிழ்ந்து விட்டுப் பிரிய இயலாமல் கதறிக்கொண்டு நீர் சொட்டு கீழே விழ எத்தனிக்கிற கணம். அவன் மிகுந்த பதற்றத்துக்கு ஆளாகிறான். மூச்சிறைக்கும் ஓசையில் சொட்டின் ஒலியை அமுக்கிவிட முயல்கிறான். ஆனால் சொட்டு அவனை விடுவதில்லை. செவிப்பறை அதிரப் பூதாகரமாக கீழே விழுகிறது. உடல் முற்றிலுமாக புரண்டு அந்தர வெளியில் தூக்கி எறியப்படுகிறது. ஓடிக்களைத்து நாய் போல மூச்சிறைத்துக் கொண்டு படுக்கையில் கிடக்கிறான். அதன் ஆசுவாசம் அடங்கித் தீர்வதற்குள் குழாய் முனையில் அடுத்த சொட்டுக்கான ஆயத்தம். அவனை பீதி சூழ்கிறது. கணேசனின் அதே தூக்க வடிவம். அரை வேட்டி முழங்கால்களுக்கு மேலேறிக் கிடக்க அது பற்றிய லட்சியமே இல்லாமல். தலை வைத்து படுக்க லகுவான அசையாத சப்பட்டை கல் போல தொடை தெரிகிறது. அவனால் எப்படி உறங்க முடிகிறது? அவனுடைய காதுக்கு மட்டும் இந்த நீர்ச்சொட்டு கேட்காத மர்மம் என்ன? பயத்தின் விளறலில் கணேசனுக்கு அருகில் அவன் வந்து விட்டிருக்கிறான். நடுங்கும் விரல்களை மெல்ல நகர்த்தி கணேசனின் இடையை வளைக்கிறான். இப்போது சொட்டின் துரத்தல் பயம் ஓரளவு விலகிப் போய்விட்டது. பயத்திற்கு அடைக்கலம் தருகிற சக்தி கணேசனுக்கு இருக்கிறது. கணேசன் இப்போது பெரிய நம்பிக்கையாய் மாறிவிட்டிருக்கிறான். நடுக்கத்தோடு எடை பற்றிய விரல்கள் அழுந்த கணேசன் புரள முயல்கிறான். அவனிடமிருந்து சிறு முனகல் கூட வருகிறது. தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளலாம். சட்டென்று கையை எடுத்துக்கொண்டு திரும்பிப் படிக்கிறான். பொருளற்ற முனகலோடு கணேசன் உடலை முறுக்கிப் பின்னும் பழையபடியே அசைவற்றுப் போய்விடுவதை அவனால் உணர முடிகிறது. நிம்மதியை கொடுக்கும் பெருமூச்சு. அச்சத்திற்கு அடைக்கலமாகவும் அச்சத்தைக் கொடுப்பவனாகவும் ஒரே நேரத்தில் கணேசன். வாய்விட்டே கணேச நாமத்தைச் சொல்லிக் கொள்கிறான்.
அவன் புறம் மீண்டும் திரும்பக்கூடாது என்கிற வைராக்கியம் மனத்தில். பாம்பின் துரத்தலில் இருந்து தப்பி வந்தவனின் ஆசுவாசம். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பார்க்கிறான். காற்றில் பாம்பின் நிழலசைவு கூட இல்லை. ஆனால் கண்ணில் படலம் கட்டித் திரை மறைக்கிறது. அதன் சீரல் ஒலி இல்லை என்கிற நிம்மதி. அப்படியே மெல்லத் தூக்க கடலுக்குள் இறங்கிவிடலாம் என்று தோன்றுகிறது. மூச்சடைக்கும் அழுக்கு பொதிந்த போர்வையை தலை முழுக்க இழுத்து போர்த்திக் கண்களை மூடிக்கொள்கிறான். இறுகிய அதன் அழுக்கை துளைத்துக் கொண்டு எந்த ஒலியும் காதுகளை வந்தடைய முடியாது. இனி நிம்மதிதான். தூரத்தில் மின்சார ரயிலின் ஓசை தேய்ந்து மறைகிறது. அதையே கவனத்தில் குவிக்கிறான். கரைந்துவிட்டதை கற்பனை செய்ய தொந்தரவாக இருக்கிறது. மனத்தைக் குவிக்க எண்களை வரிசைப்படுத்தி எண்ணத் தொடங்குகிறான். மனப்பாடம் செய்து ஒப்பிக்கும் சிறுவனைப் போல வேகமாகத் தொடங்கி தடைப்பட்டு தொடர்கிறது. இடையே மூக்கு நுனியை எதுவோ மெல்லத் தீண்டும் உணர்வு. அதிர்ந்து கண்களைத் திறக்கிறான். கண்ணுக்கு நேராக போர்வையில் ஓட்டை. சிரித்துக் கொண்டே அதில் அடுத்த சொட்டு நீர் விழுகிறது. இப்போதும் மூக்கு நுனியில். அதன் பேயரவம் செவிகளில். போர்வையை இழுத்து ஓட்டையை கீழடைக்க முயல்கிறான். ஆனால் கைகள் வரவில்லை. சுற்றிலும் ஏதோ பிணைத்திருக்கிறது. நீர் சங்கிலி. கால்களையும் அசைக்க இயலவில்லை. கனத்த உருண்டை நீர்த்திரள் சொட்டுகள் அவன் உடம்பு முழுவதையும் சூழ்ந்து விலங்கிட்டிருக்கின்றன. அவன் அசைவில் ஒரு துளிகூட உடைப்படவில்லை. ஓட்டை வழியாக மீண்டும் மீண்டும் துளி விழும் பேரோசை. குளியலறைக் குழாய் தன் முகத்துக்கு நேராக அரைக்கூரைக்கு எப்படி வந்தது என்று தெரியவில்லை. தன்னை ஊர்ந்து நகரும் சொட்டுக்கள் அப்படியே இறுக்கிக் கட்டிக் கொன்றுவிடும் என்று பயந்து அலறுகிறான். போர்வை நூல் நூலாக பீந்து போகிறது. நீர்த்திரள்களை அசைத்து வீழ்த்தியபடி புரள்கிறான். மிகப்பெரிய கடிகாரத்தின் ஓசையைப் போல சொட்டு விழும் சப்தம் சீராக. செவ்வக அறை முழுவதும் ஒரு தூசியையும் விடாமல் சப்தம் அடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு துளி. அது விழுந்தால் அவரது செவிப்பறை கிழிந்து செயலிழந்து விடலாம். வலி பீட்டெடுத்தது. மயங்கிய உடலின் மீது ஆதரவாக ஒரு கரம். தூக்கத்தில் வீசிப் போட்ட கணேசனின் கை. அதைப் பற்றிக் கொண்டு பெரும்புதருக்குள் மறைந்து கொள்ளும் எலி போலானான். கணேசனின் அக்குள் வேர்வை வீச்சத்திற்குள் முகம் புதைந்து மறைந்தான். நீர்ச்சொட்டு வெளியே தயங்கி நின்று கொண்டிருக்கிறது. அவன் வழுவழுப்பான அகன்ற முதுகில் பயமேதும் இன்றி இளைப்பாறலானான். ஆனால் கணேசன் நெளிந்து முனகினான். எதிர்ப்புறம் ஒரு கழித்துக் கொள்ள முயன்றான். கணேசன் மெல்ல விழிப்புக்கு ஆளாவதை உணர்கையில் அச்சம் சில்லிட்டது. உதறிவிட்டு போர்வைக்குள் நுழைந்து கொண்டான் அவன். ஏனோ அழுகை வந்தது. கேவல் வராமல் அழத் தொடங்கினான். எது எதன் மீது என்று புரியாமல் ஆத்திரம். எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி காலடிக்குள் ஆள வேண்டும் என்கிற ஆவேசமும் எதுவும் தனக்கு ஆதரவாய் இல்லை என்கிற வெறுமையும் ஒருங்கே சூழ மேலும் அழுகை வளர்ந்தது. உடல் குறுக்கிக் கிடந்தான். அவரது மூச்சின் மெலிந்த வீச்சம் நாறத் தொடங்கியது. சுண்ணாம்புக் காளவாய்க்குள் கிடப்பதைப் போல தகித்தது. கண்களை மூடிக்கொண்டு தனக்கு விருப்பமான கடவுள் உருவங்களை மனதுக்குள் கொண்டுவர முயன்றான். எதுவும் அவனுக்கு கை கொடுக்க வரவில்லை. கூரை முகட்டில் பெரும் வலையாய் ஓர் உருவம். அதையே சேவிக்கலானான். அவன் வேண்டுதல் கூட வலை சுருங்கிக் கண்ணாடி நீர்ச்சொட்டு ஒன்றாய் மாறியது. அது இதயத் துடிப்போடு சேர்ந்து வெகுவேகமாய்க் கொட்டத் தொடங்கிற்று. அவனுக்கு அவலன் மீதூரத் தன்மீதே கோபித்துக் கொள்வதைத் தவிர ஒன்றும் செய்ய இயலவில்லை. சதைக்குள்ளும் எலும்புக்குள்ளும் நீர்ச்சொட்டின் ஊடாட்டம் பெருகியது. போர்வையை உதறி எழுந்தான். சொட்டுச் சப்தம் சிதற கதவை பெரும் ஓசையோடு திறந்து கொண்டு வெளியேறினான். இருளில் சொட்டுச் சப்தத்தை நோக்கி நகர்ந்தான். குளியலறையின் மெலிந்த விளக்கு வெளிச்சத்தில் பாச்சைகள் பயந்து சிதறின. கதவை மூடிக்கொண்டு குழாயை முற்றிலுமாகத் திறந்தான். நீர் ஆவேசத்தோடு பாய்ந்தது. காலையில் மொத்த வீடுகளுக்கும் தண்ணீர் இல்லாமல் போகலாம். வீட்டுக்காரர் அவனை காலி செய்யச் சொல்லலாம். எதுவும் அவனுக்குப் பொருட்டில்லை. சுவரில் சாய்ந்து கொண்டு நீர் பெருகி ஓடும் ஒலியை சந்தோஷமாக கேட்டுக் கொண்டிருந்தான்.
அவன் முழுதும் களைத்து போகும் வரை தண்ணீர் கொட்டியது. பின் மெல்லக் குறைந்து சிறுநீரின் ஒலி போலக் கேட்டது. அவ்வளவுதான். புலன்களில் எச்சரிக்கை கூடிற்று. குழாயைக் கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான். மொத்த நீரும் வடிந்து போயிற்று. தொட்டி காலி. குழாயின் தாளம் சுருதி இழந்து மாறிற்று. இப்போது பழையபடி அந்தச் சப்தம். உடம்பு முழுவதையும் கூனிக்கொண்டு குழாயை எட்டி உதைக்க தீர்மானித்தான். ஆனால் அவனை லட்சியம் செய்யாமல் குழாய் சொட்டத் தொடங்கிற்று. வரிச்சிரிப்பு வீரலிட சீரான இடைவெளியில் அவ்வொலி. வெறி கொண்டவனாய் குழாயைப் பிடித்து ஆட்டினான். இருளைக் கீறியபடி அதன் அசைவில் சொட்டுச் சப்தம் கொஞ்சம் ஓய்ந்தது. கடைத்துக் குழாயை விட்டுவிட்டான். அதிசயமாக சப்தம் கேட்கவில்லை. குழாயைக் கூர்ந்து பார்த்தான். அதன் வாய் முனையில் மெல்லத் திரண்டு ஒரு துளி உருவாவதை ஊகித்தான். அது கீழே விழாமல் கையால் பற்றி வீசினான். சப்தமே இல்லாமல் சுவரில் மோதி விழுந்தது. அவன் பார்வை அங்கும் இங்கும் நகரவில்லை. குழாய் முனையிலேயே குவிந்திருந்தது. வெகுநேரம் திரளும் சொட்டுக்களைப் பிடித்து பிடித்து வீசிக்கொண்டிருந்தான். ஒரு வழியாய் அவன் பார்வை கனலுக்குப் பயந்து குழாய் நின்றுவிட்டது. ஆனாலும் அவனுக்கு நம்பிக்கை வரவில்லை. எட்டிய மட்டும் விரல் நுழைத்துப் பார்த்தான். கண்ணுக்குப் புலப்படாத ஜில்லிப்பைத் தவிர எதுவும் இல்லை. வாய் வைத்து உறிஞ்சிப் பார்த்தான். காற்றால் கன்னங்கள் உப்பின. நீர் வரத்தில்லை. ஒரு மாதிரி நிம்மதி வந்தது. எனினும் சற்றே விட்டு விட்டு குழாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்காதபோது திருட்டுத்தனமாய்ச் சொட்ட முயலலாம். ஆயினும் எதுவும் இல்லை. குழாய் முற்றிலும் வறண்டு காய்ந்து கொண்டிருந்தது. விடிகாலை மின்ரயில்கள் ஓடத் தொடங்கும் நேரமாகிவிட்டிருக்க வேண்டும். தூரத்தில் கரையும் ஓசை. குளியலறை கதவை அழுத்தி மூடித் தாழிட்டுவிட்டு வந்தான். மனசு வெறுமையாக இருந்தது. கண்களில் தூக்கம் நிமிண்டும் எரிச்சல். அறைக் கதவைத் திறந்து மிகவும் எச்சரிக்கையாக கணேசன் புறம் கண்கள் படாமல் அடக்க ஒடுக்கமாக தன்பாயில் விழுந்து போர்த்திக் கொண்டான். இனி எதுவுமில்லை. நிறைந்த தூக்கம்தான். கண்களை மூடிக்கொண்டு தூங்க எத்தனித்தான். தூக்கத்தில் கணேசன் ஏதோ பிதற்றுவது கேட்டது. அந்தப் பக்கம் திரும்புவதில்லை என்கிற வைராக்கியத்தோடு மல்லாந்து படுத்தான். கொஞ்ச நேரத்தில் தூங்கிவிடலாம். மெதுமெதுவாக தூக்கச் சரிவில் இறங்கிக் கொண்டிருந்தபோது தெளிவாக ஒலி. அவன் நெற்றிப் பொட்டில் அந்த நீர்ச்சொட்டு. உயிர் எழுத்து நவம்பர் 2000. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.